தற்போதைய அண்மை செய்தியாக நடிகர் பிரசாந்திற்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் பிரசாந்த் ஹெல்மெட் அணியாமல் சென்றதால் காவல்துறையினர் அவருக்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்ததாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் பிரசாந்த் மற்றும் தொகுப்பாளினி ஹெல்மெட் அணியாமல் சென்றதாக 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் பிரசாந்திற்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஹெல்மெட் அணியாமல் வாகனத்தில் சென்றதாக நடிகர் பிரசாந்திற்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை போக்குவரத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்து அபராதம் விதித்துள்ளது. பிரசாந்த் தொகுப்பாளினியுடன் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் சென்ற வீடியோ வெளியான நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பிரசாந்த் மற்றும் தொகுப்பாளினி ஹெல்மெட் அணியாமல் சென்றதாக வீடியோ வெளியான நிலையில் காவல்துறை நடிகர் பிரசாந்திற்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் பிரசாந்திற்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. நடிகர் பிரசாந்த் ஒரு தனியார் நிகழ்ச்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது. அதில் புல்லட்டில் அவர் செல்வது போலவும், அதில் ஹெல்மெட் அணியாமல் அவர் செல்வது போலவும், தொகுப்பாளினியுடன் அவர் உரையாடுவது போலவும் அந்த வீடியோவில் பதிவாகியிருந்தது. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருந்தது. இதனை பார்த்த சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் ஹெல்மெட் அணியாமல் போக்குவரத்து விதியை மீறி செயல்பட்ட காரணத்தினால் நடிகர் பிரசாந்திற்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்திருக்கிறது. அதாவது அந்த அபராத தொகை தொடர்பான பில்லையும் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களில் அந்த தகவலை சென்னை போக்குவரத்து காவல்துறை 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதான அறிவிப்பையும் அந்த சமூக வலைதளங்களிலே சென்னை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.